ஹாய் ஹலோ நண்பா. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய பக்கோடா தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் எடுத்தோன்னே வெங்காயத்தை காட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெங்காயத்தை நல்ல முறை உரிச்சிக்கலாம் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் சில அழுக்கெல்லாம் இருக்கும். என்னடா இவன் வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயத்தை பக்கோடா போடுறான்னு நினைக்கலாம் நீங்கள். உரித்த வெங்காயத்தை வேணுமே சீவிக்கிடலாம். உங்கள் வீட்டில் கத்தி இருந்தால் கத்தியை வச்சு கூட நீங்கள் நல்லா வெட்டிக்கலாம் பார்த்துங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் கத்தி இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல வரல, நீங்கள் வெட்டிக்கிடலாம். இந்த சைஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம பக்கோடாவுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்துக்காங்க. நல்லா கரைஞ்சியும் போகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. நம்ம இப்போ எல்லாத்தையும் சீவி வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான புதினா மல்லி எல்லாம் நல்லா வெட்டிக்கலாம் பார்த்துக்காங்க. மல்லியெல்லாம் விற்கிற விலைக்கு ரேட்டு கம்மி தான், அதனால் நீங்கள் நிறையா கூட தாராளமாக போடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. பக்கோடாவுக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பக்கோடாவுக்கு எல்லாம் வெங்காயம் கருவேப்பிலை மல்லியில் எல்லாமே போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கிளறி விடணும். பக்கோடாவுக்கு நல்லா கிளறி விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. எல்லாமே மிஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா மிஸ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் உப்பு காரம் எல்லாமே மிஸ் ஆகும், வெங்காயத்தில் பிடிக்கிறதுனால ஒன்றா கிண்டுறோம். நல்லா கிண்டு பார்த்துக்கிடுங்க, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நமக்கு தேவையான மாவு தான் மெயின். மாவை போட்டுக்கிட்டு நல்லா உறுதியாக இருக்கணும். பக்கோடாவுக்கு அதிகமாக தண்ணி போடாமல் ஆயில் விட்டு பக்கோடாவுக்கு தேவையான சென்ஸில் நீங்கள் வந்து பக்கோடாவுக்கு மாவு பிணையணும். அப்போனா தான் உங்களுக்கு பக்கோடா வரும். இல்லைனா கரைந்து வீணாக தான் போகும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணுங்கள். பக்கோடா வந்து என்றைக்குமே எல்லாம் லைட்டாக தேவைக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு தப்பு கிடையாது. வெங்காயத்தில் மாவு நல்லா மிஸ் ஆகிக்கணும். அப்பப்போ திரியாக தான் இருக்கணும். இப்போ ஆயில் சூடாகிட்டு அவங்க ஆயிலில் போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம், கொஞ்சம் மொத்தமாகவும் போடலாம். ஆனால் சட்டி கடாயை பொறுத்து நமக்கு இருக்குது எவ்வளோ போடுறான்னு. எனக்கு கொஞ்சம் பெரிய கடாயினால் நான் கொஞ்சம் மொத்தமாக போடுறேன். நீங்கள் வெயிட்டாக போடுறதா இருந்தால் கொஞ்சம் சின்னதாக போடுங்க, கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்கணுங்க. எந்தளவு சூடாக இருக்குன்னா உள்ளே போடுற ஆயில் வெளியே சட்டி விட்டு வெளியேற அளவுக்கு பொங்கி வரணும், அந்தளவு சூடாக இருக்கணும் பார்த்துக்கங்க. அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு, நல்லா பெரட்டி விட்டு எடுத்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேக்காடு இந்த கலர் வந்த உடனே நீங்கள் ஃபயர் ஸ்லோ பக்கோடாவை நல்லா கிளறி விடணும். எது 1 2 ஒட்டிகிட்டு இருந்தால் உள்ளே பச்சை மாவு இருந்தால் வேகாமல் இருக்கும். அப்புறம் தேவையான கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு 4 பெரட்டி நல்லா ஆயில் வடிகிற அளவுக்கு நல்லா பெரட்டணும். பாருங்கள் எந்த கலரில் வந்துருக்கு, அப்படியே பொன்னிறமாக வரணும் பக்கோடா. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும் தேங்க. 4 கிண்டணும் தேங்க, நல்லா கிண்டணும். ஒரு கட்டி எதுவுமே வரக்கூடாது. இப்போ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அள்ளி நம்ம டோரால் ஆயில் வடிய வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பக்கோடா. நீங்கள் வீட்டிலையும் செஞ்சு பார்க்கலாம். உசிரே நீதானே நீதானே நடலாமும் கூட. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.